உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து அம்மா, அப்பா. ஏய் பிரியா, எதுக்கு அல்ற? வந்தது வராததுமா? ஏய், இப்போ தாண்டி நானும் உங்க அப்பாவும் பேசிட்டு இருந்தோம், பிரியா போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு. எதுக்கு அல்ற? அழாத. அழாம என்ன பண்ணுவேன்? அப்பாவும் சேர்ந்து என்ன ஒரு புறா கொண்டு தள்ளி விட்டுட்டீங்கல்ல, அங்க நான் நிம்மதியா இருக்கேன்னு நினைச்சீங்க. அந்த விக்ரம் இல்ல, விக்ரம் என்ன இன்னைக்கு அரைஞ்சிட்டாமா. கண்ணத்தை பாருங்க, அந்த போயிருக்கு. என்ன அடிச்சு கொள்ளதுக்கா அந்த வீட்டுக்கு அனுப்புனீங்க? என்னதான் அடிச்சானா? உன்னையா? உன்னை எதுக்காக அடிக்கிறான்? அவன் பெரிய ஆளாதான் இருக்கான். நானும் என்னமோ நினைச்சேன். அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு டிரைவர் வேலைக்கு வந்தான். ஐயோ பாவம் மாதிரி வேலைக்கு எடுத்தாங்க. அப்புறம் அவங்க அக்காவுக்கு கார் வாங்கி கொடுக்கணும், கப்பல் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னான். சரி, ஏதோ பாவப்பட்ட குடும்பமாச்சே, காரனால கல்யாணத்தை நிற்காண்டான்னு சொல்லிட்டு அவர் காரை வாங்கி கொடுத்தாரு. அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா என்னமோ சொல்லி அவர் மனசை மாத்தி கல்யாணத்துக்கு கடைசி நேரத்தில் அவர் கையாலே தாலி கட்ட வச்சான். அவன் பெரிய ஃப்ராடு தாமா. நான் நினைச்ச மாதிரி இல்ல. ஒன்னு அடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது உன்னை நல்ல சந்தோஷமா பாத்துக்கணும், அன்பா வச்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து. இப்படி அடிச்சு கொள்றதுக்காக இல்ல. அவன் எப்படி அடிக்கலாம்? யார கட்ட அவன் அடிக்கலாம்? அவனை எங்க பாருங்க, பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு இந்த அடிச்சு கொள்றானா. கடைசி நேரத்துல இந்த மாப்பிளைக்கு தான் கல்யாணத்தை பண்ணி கொடுப்பேன்னு அவ வாழ்க்கையை சீரழிச்சிங்களே பாருங்க. அழுதுட்டு வந்து நிக்கிறா. அவன் அடிக்கிறதுக்கு அவன் யாரு? என் பொண்ணு தகுதி தராதரம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படிதான் இருக்குங்க. எல்லாம் உங்களை சொல்லணும். சுதா, பேசாம இரி. மாப்பிள்ளையே கை நீட்டி அடிச்சிருக்காருன்னா அந்த அளவுக்கு இவன் ஏதாவது பண்ணிருப்பா. அவர் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி. அவரையே இவன் கோவப்படுத்திருக்காருன்னா அப்புறம் அறையாம என்ன செய்வாரு? உன் மகளும் லேசுப்பட்டவனும் இல்ல. என்னைக்குமே ஒரு பக்கம் நியாயத்தை மட்டும் பார்த்துட்டு பேசவே கூடாது. பிரியா, அங்க என்ன பிரச்சனைமா? இப்ப எப்படி வந்து நீ? விக்ரம் கூட தான் வந்தேன். அவன் வெளியே தான் நிக்கிறான். எப்படி நடிச்சேன் தெரியுமா? ரெண்டு கணத்துல பலார் பலார்னு அவங்க வீட்டுல எல்லாரும் பார்த்துட்டு நின்னாங்க. என்ன அடிச்சு கொள்ளதுக்கு அந்த வீட்டுக்கு அனுப்புனீங்க. அப்பா ப்ளீஸ், நாங்கெல்லாம் போகல. நான் இங்கேயே ஒரு மூலையில இருந்துக்கிறேன்னு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கலப்பா. வீடே புறா குண்டு மாதிரி இருக்கு. ஒரு டாய்லெட் வசதி கூட இல்ல. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பாத்ரூமா. நாங்க இருக்க போர் அடிக்குப்பா. ஒரு ஏசி கூட இல்ல. அதெல்லாம் வீடா? நான் இன்னும் போக மாட்டேன். வாங்க மாப்பிள. என்னாச்சு மாப்பிள? வீட்டுல என்ன பிரச்சனை? பிரியா என்ன பண்ணா? எனக்கு தெரியும் இவதான் ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டுருப்பான்னு. என்ன மாப்பிள, நீங்க சொல்லுங்க. அவன் ஏன் கேக்குறீங்கப்பா? நான் உங்க பொண்ணு, ஏன் மேல நம்பிக்கை இல்ல? நான் சொல்றேன். நான் சும்மா சொன்னே, நான் பாட்டு இருந்தேன். ஏதோ எவ்வளோ ஃபங்க்ஷனா என் கூட வந்துதான் ஆகணும். அவங்க அம்மா ஏதோ ஒரு பாலடைஞ்ச பழைய புடவை கொண்டு வந்து இதை கட்டிட்டு தான் நீ வரணும்னு ஒத்த காலில் நின்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு இவர் என்ன அரைஞ்சிட்டாரு. அவங்க அம்மாவும் லேசப்பட்டவங்க மாதிரி தெரியல. நல்லா ஏத்தி ஏத்தி விடுறாங்க பையனை. பிரியா, நீ பேசாம இரி. மாப்பிள நீங்க சொல்லுங்க. சார், பக்கத்து வீட்டுல கல்யாணம். அவங்க வெறும் பக்கத்து வீட்டு மட்டும் கிடையாது, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட. அதான் அம்மா ஃபங்க்ஷனுக்கு வா, வீட்லயே தானே உட்காந்துருக்க, வீட்ல இருந்து உனக்கு போர் அடிக்கும், 4 பேரை பார்த்தாதான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு புது புடவையை கொண்டு கொடுத்து இதை கட்டிட்டு வாமான்னு தான் சொன்னாங்க. ஒன்னுல ஃபங்க்ஷன் வாரேன்னு சொல்லியிருக்கணும், இல்ல வரலன்னு சொல்லியிருந்தா விஷயம் முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு பெரியவங்க சார், பெரியவங்க முகத்துல அந்த துணியை வீசி எறிஞ்சிக்கிட்டு நீ எல்லாம் பிள்ளைய பெற்றிருக்க, அப்படி இப்படி என் வீட்டுல இப்படி ஒரு பிள்ளை இருந்தா பெட்ரோல் ஊற்றி குளிச்சிருப்பாங்க எங்க அம்மா அப்படின்னு என்ன இல்லாம வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டா. என்னால தாங்க முடியல. கல்யாணம் பண்ண பாவத்துக்கு என்ன வேணா வச்சுட்டலாம், அவமானப்படுத்தலாம், தாங்கிக்கலாம். அதுக்குன்னு எங்க வீட்டுல உள்ளவங்களை என்ன பண்ணாங்க? நல்லா இருக்கட்டும் தான் நினைக்கிறாங்க. அதை கூட புரிஞ்சுக்க தெரியாம அவங்களே சீண்டிட்டு இருக்கா. அதான் சார் எனக்கு தாங்க முடியாம ஓங்கி கணத்துல ஒரு ஆறா இருந்துச்சேன். சாரி சார், ஒரு பொண்ணை கை நீட்டி அறிஞ்சது தப்புதான். எங்க வீட்டுல அப்படி வளர்க்கல. இருந்தாலும் எங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த மாதிரி யார் எப்போ நடந்துக்கிட்டாலும் இடம் பொருள் எவ்வளவு பார்க்கவே மாட்டேன். இப்படிதான் சார் நடந்துப்பேன். ஏய் பிரியா, நீ இன்னும் திருந்த மாட்ட. நீ அங்கேயே இருக்கணும், நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக நானும் அம்மா ஒரு போன் கூட பண்ணாம இருக்கோம். இன்னைக்கு உன்னை பார்க்க வரலன்னு பார்த்தோம். உன்னை இன்னைக்கு இல்ல என்னைக்குமே பார்க்க வரக்கூடாதுன்னு இருக்கோம். சே, திருந்தவே மாட்டியா நீ? எப்படிப்பட்டவங்க? அவர் பெரியவங்க, அவங்க முகத்துல போய் துணியை வீசி எறிஞ்சிருக்க. இதெல்லாம் தப்பு பிரியா, இதெல்லாம் தப்பு. நீ அங்க இருந்து அவங்க கூட நல்லபடியா மிங்கிள் ஆகணும். அவங்களும் உன்னோட ஃபேமிலி. இது உன் புருஷன், இது உன் வீடு கிடையாதுமா. அதான் உன் வீடு. புரிஞ்சு நடந்துக்க பிரியா.
பிரியமா இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்லியான மாமியார், அனுசரிச்சு போற புருஷன், ஃப்ரெண்டு மாதிரி 2 அண்ணி, இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது வரமா? வரும். நீ அவங்க புரிஞ்சு அந்த குடும்பத்துல அனுசரிச்சு நடந்து பாரு. உனக்கு அங்க இருந்து இங்க வர மனசு வராது. இங்க பாரு பிரியா, உனக்கு வாழ்க்கை அங்கதான், இங்க கிடையாது. சந்தோஷமா வந்தா நீயும் மாப்பிள்ளையும் இங்க வந்து 2 நாளா 3 நாளா தங்கிட்டு போகலாம். அதை விட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நான் இங்கதான் இருப்பேன், இனி என் வீடு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க வரணும்னு நினைச்சேன் வையேன், அதுக்குள்ள வீடு இது கிடையாது. பிரியா, உனக்கு டைம் கொடுத்து 15 நாள்ல 3 நாள் முடிஞ்சு, இன்னும் 12 நாள் தான் இருக்கு. நல்லபடியா நடந்துக்கிட்டா எல்லாமே மாறும், மாற போகுது. எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு யாரும் இல்ல, அம்மா அப்பா இருந்தும் அனாதனா. என் பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்க. அவன் சொல்றத கேக்குறீங்க, நம்புறீங்க. உங்க பொண்ணுன்னா நான் சொல்றத கேட்க கூட மாட்டேங்க. போட்டோம், என் வாழ்க்கை இப்படிதான் எழுதியிருக்கான் போல கடவுள். நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன வராம இருக்குது? நானே இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். என் தலையெழுத்து கடைசி வரை அங்கே இருந்து சாகணும்னு விதி இருந்தா அங்கே இருந்து செத்து போறேன். நான் செத்தா கூட நீங்களும் வரக்கூடாது. நான் போறேன். பாவம் அந்த பிள்ளை அழுதுட்டு வந்திருக்கா. ஆறுதலா 2 நாள் இருந்துட்டு போமான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அங்க போ, அதான் உன் வீடு, அதான் உன் கூடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல. இவன் என்ன சொக்கு பிடி போட்டு மயக்கனானோ ஒன்னும் புரியல. ஒரு பொண்டாட்டி எனக்கே தெரிய மாட்டேங்குது இங்க என்ன நடக்குது, யாரு நடக்குதுன்னு. அன்னைக்கே சுஜினி கூட கல்யாணம் இருந்தா அவனை வெளிநாட்டுல போய் சந்தோஷமா இருந்திருப்பா. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு வரலாறு பேசிக்கிட்டு இருக்காரு, வரலாறு. மாப்பிள்ள, நல்ல வேலை உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நீங்களே வந்துட்டீங்க. சுஜினை எனக்கு பார்க்க போலான்னு இருக்கேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, என் சொத்து எல்லாமே அவன் பேர்ல எழுதி வச்சுட்டேன். அதுக்கு நான் அந்த ஃப்ராடு கப்பி விட முடியாது. குருவி சேர்த்த மாதிரி தூக்கம் இல்லாம ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு சொத்து மாப்பிள்ள. இது என் பொண்ணுக்கும் என் மாப்பிளைக்கும் தான் போய் சேரணுமே தவிர எந்த ஃப்ராடு பேருக்கும் போய் சேரக்கூடாது. அதான் பத்திரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படி அதுக்கு முன்னாடி ஒரு டீலிங் பேசி இந்த டாக்குமெண்ட்ல சைன் போடுவே என்னன்னு பேசிட்டு வரணும். சார், ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்றீங்களா? பிரியாவை கொண்டு வீட்டில் விட்டுட்டு இப்போ வந்துடுறேன் சார். மாமா, மாமா இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்காரு? என்ன ஜில்லு, காலையிலே நகை நட்டுலாம் போட்டு கிளம்புன மாதிரி இருக்கு. கோயிலுக்கு எங்க போறியா? இல்ல மாமா, கோயிலுக்கு போகல, மன்னிச்சிருங்க. நேத்தே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லல. நம்ம மகா இருக்கல்ல, அதான் நம்ம கல்யாணத்துக்கு உங்களை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தால, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் மாமா. பத்திரிக்கை எதுவும் வைக்கல. ஃபோன் பண்ணி என்கிட்ட தான் சொன்னான். அவங்க வீட்டில் எல்லாரும் அத்தைகிட்ட கொடுக்கணும்னு பார்த்தேன். அத்தை தூங்கிட்டு இருந்தாங்க மாத்திரையை போட்டு, அதான் கொடுக்கல. இன்னைக்கு கல்யாணம் மாமா, நம்ம போயே ஆகணும். நம்ம கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு காலையிலே வந்து நின்னா. ஏய், என்ன சில்லு, கல்யாணத்துல இப்படி காலையிலே சொல்றது? நான் என்ன கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன், கவர்மெண்ட் ஜாப். அதெல்லாம் லீவ் போடுறது அவ்வளவு லேஸ் போட்ட விஷயம் கிடையாது. நம்ம கல்யாணத்துக்கே 1 மந்த்துக்கு முன்னாடி லீவ் லெட்டர் கொடுத்தாக்கும் லீவ் வாங்கியிருக்கேன். திடீர்னு லீவ் எப்படி போட முடியும்? ஆல்ரெடி கல்யாண லீவே நிறைய இருக்கு. அதனால இந்த மந்த் என்னால லீவ் போடவே முடியாது. நீ ஒன்று பண்ணு, அம்மாவை கூட்டிட்டு பேசாம ஆட்டோல போயிட்டு வந்துடுறேன். அப்படியா மாமா? ச்சே, நான் ஒரு மக்கு. ஏற்கனவே எனக்கு கல்யாணம்னு தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டேனா? நீங்களும் வந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி, நீங்க சொல்றதும் சரிதான். அத்தையிட்ட நீங்க பேசுறீங்களா மாமா? ஆமாட்ட நான் சொல்றேன், பயப்படாத. நீயும் அம்மாவும் போயிட்டு வாங்க. சாரி மாமா, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்தே போனேன். நேற்று பவியும் நானும் வெளியே போயிருந்தோம். பவிக்கு ஏதோ ஜெராக்ஸ் எடுக்கணும்னா எனக்கும் அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருந்தா நானும் பவியும் போயிட்டு வந்துட்டோம். அத்தைகிட்ட சொல்லலை. பவி நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அம்மாட்ட சொன்னால் திட்டுவாங்க அப்படின்னு சொன்னா. உங்கள்கிட்டையும் சொல்ல மறந்துட்டேன் மாமா. அம்மா வீட்டுக்கு நேற்று போயிட்டு வந்தேன். அதான் சின்னத்தை தான் சொன்னாங்க, கல்யாணம் ஆனது ஆகிட்டு ஊரறிய ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல ஐடியாவாக பட்டுது. அதையே நம்ம நல்ல விஷயத்த ஃபோனில் சொல்லிக்கிட்டு நேர்லேயே போய் சொல்லிடலாமேன்னு தான் நேரில் சொல்ல போனேன் மாமா. சில்லு, நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்க. அதே அம்மாட்ட சொல்லிட்டு போகணும், சரியா? எங்க போனாலும் அம்மாட்ட சொல்லிட்டு போ. பெரியவங்கன்னு இருக்காங்கல்ல, அம்மா கோவப்படுறாங்கன்னு பாத்தியா? கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா அப்படிதான், ஆனா உள்ள ஃபுல்லா பாசம் இருக்கும். நீ சொல்லாம போயிருக்க, ஓகே. திடீர்னு நம்ம பக்கத்து வீட்லயோ யாரோ தெரிஞ்சவங்கள பார்த்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா வீட்டுல வீண் பிரச்சனை தானே. எதுக்கு நம்மளே பிரச்சனை கிரியேட் பண்ணணும்? நம்ம கடைசி வரை இந்த மாதிரி சந்தோஷமா ஜாயின்ட் ஃபேமிலியா எப்பவுமே இருக்கணும். என்ன புரியுதா? சரிங்க மாமா. சாரி, நான் ஏற்கனவே அத்தைகிட்ட கேட்டேன். அத்தை போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படியாவது வீட்டுக்கு போகணும்னு இருந்துச்சா, அதுக்காக போகல. பவிக்கு வெளியே போகணும்னா அப்ப சரி நானும் வீட்டுக்கு போயிட்டு வரலாமே. அவளுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க எப்படி பார்த்தாலும் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னா, அது வரை நீங்க ஏன் இங்க சும்மா நிக்கணும்? அதுக்கு வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க, நாங்க ஃபோன் பண்றேன், கிளம்பி வாங்கன்னா. அதான் மாமா போனேன். சாரி, இனி நான் போகும்போது கண்டிப்பா சொல்லிட்டு போறேன். சில்லுனா சில்லுதான். இந்த புடவை உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த புடவை, இந்த தொழில்ஸ்லாம். ஆமா, ஏன் பூ வைக்கல நீ?
பூ இல்லைங்க ஃப்ரிட்ஜில், போகிற வழியில் வாங்கி வச்சுக்கிறேன். ஏங்க உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் ரைஸும் ஆனியன் ரைத்தாவும் வச்சுருக்கேன். ஒழுங்கா டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிட்டு வரீங்க. நீ இப்படியே சூப்பரா சமைச்சிட்டு இருந்தேன்னு வையேன், ஆல்ரெடி நான் கொஞ்சம் வெயிட் இன்னும் கொஞ்சம் பல்க் ஆயிருன்னு பாத்துக்க. அதனால கொஞ்சம் காரம் உப்புலாம் கொஞ்சம் தூக்கலா போடு. அப்பதான் சமையல் நல்லா இல்லைன்னு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் சாப்பாடு மீதி வைப்பேன் பத்தியா. ஏய் சொல்ல மறந்துட்டேன், எங்க ஆபீஸ்ல உன் சமையலுக்கு ஒரு ஒரு ரசிகை இருக்காங்க. டைபிஸ் மேடம். அவங்க அன்னைக்கு குழம்பு கொண்டு வரல, அப்புறம் ஏதாச்சுமா கொடுத்தேன். இந்த கத்திரிக்காய் கிரேவின்னு ஒன்று வச்சிருந்தீங்க, கொடுத்தேன். சாப்பிட்டு அப்பா என்ன ருசியா இருக்கு, இது எந்த ஹோட்டல்ல வாங்கினாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஹோட்டல்ல இல்ல என் ஒய்ஃப் சமைச்சது. நம்பவே இல்ல. நீ ஒரு நாள் அதே மாதிரி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு கொடுக்குற, அவங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் சரியா. என் புருஷன் டிஃபன் பாக்ஸை காலி பண்ணணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு கொடுக்கணும் ருசியா. அதான் என்னோட ஆம்பிஷனே. நீங்க ஒரு சுத்து இன்னும் பெருத்தா என்ன, ரெண்டு சுத்து பெருத்தா என்ன, உங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிட்ட, இன்னும் உங்களை யார் பார்க்க போறா? ஓய் என்ன நினப்புதான் பொழப்புக்கு இருக்குது. இப்பவும் என்ன எத்தனை நாள் சைடு வச்சிருக்காங்க தெரியுமா? ஒண்ணும் இல்ல. இந்த கடை முனையில இருக்குல்ல, இப்ப நான் போவேன் பாரு, கிராஸ் பண்ணி போகும்போது காலேஜ் கேர்ள்ஸா நிறைய பேர் நிப்பாங்க. அப்படி நான் போகும்போது கண் எடுக்காம பார்ப்பாங்கன்னா பாரு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். நான் போகும்போது ஒரு நாள் பின்னாடி வந்து பாரு, அப்ப தெரியும் இந்த ஐயாக்கு எவ்வளவு ரசிகை இருக்காங்கன்னு. நினப்பு தாங்க பொழப்பு கெடுக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணுங்க ஏதாச்சுமா வண்டி வருதுன்னு திரும்பி பார்த்துருக்கோம், உங்களை பார்த்துருக்கீங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒன்று புரியலைங்க, இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல ஒரு குழந்தைய பெற்றுட்டாங்கன்னு வைங்களேன், முகம் உடம்பு எல்லாமே மாறி போகுது. ஆனால் இந்த பசங்களுக்கு மட்டும் அப்படி இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே கெத்தா 40 50 வயசுல இருக்காங்க. நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. அதுல என்ன உனக்கு கடுப்பு? கடவுள் இப்படியாவது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காருன்னு ஒரு சந்தோஷம் தான். சரி சரி, நம்ம சாயங்காலம் வந்து பேசலாம். வா, அம்மாட்ட சொல்லிட்டு போறேன், கிளம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. அம்மா அம்மா. என்னப்பா கிளம்பிட்டியா? கடவுள் ஏங்க வந்து படுத்துருந்தேன். அம்மா எங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க? என் ஆஃபீஸ் இல்லையா, கோயிலுக்கு எதுவும் போறீங்களா? இல்லம்மா கோயிலுக்கு இல்லை, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு அன்னைக்கு கல்யாணத்துக்கு கூட வந்து நின்னால, ஸ்பெக்ஸ் போட்டு. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். அதான் நீங்களும் ஐஸும் போயிட்டு வந்துருக்கம்மா. கல்யாணமா? வீட்டுக்கு யாரும் பத்திரிக்கை கொண்டு வரலையே. இல்லம்மா பத்திரிக்கை கொண்டு வரல. ஐஸுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க போல. நீங்க அந்த நேரம் மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்ததுனால ஐஸு பேசிட்டு வச்சுட்டா போல. ஏன்பா லவ் மேரேஜா? ஐஸுக்கு தம்பிக்கு நடந்த மாதிரி எதிர்பாராம எதுவும் கல்யாணம் நடந்துட்டோ? இல்லத்த, அப்படிலாம் இல்ல. இல்ல கேட்டேன், இப்பதான் ஒரு இடத்துல நம்ப முடியலையே. அன்னைக்கு கூட ஐசு கதை சொன்னால, இந்த கதைங்க பேரு தம்பி கல்யாணம் நடந்தது திடீர்னு எதிர்பாராத விதமா, நானே போக முடியலத்த அப்படின்னு. அப்படிதான் ஏதோ கல்யாணம் வச்சிருக்காங்களோன்னு நினைச்சேன். எப்பா கல்யாணங்க ஊரெல்லாம் பத்திரிக்கையா வச்சிருப்பாங்க, சொந்த பந்தத்துக்கு வச்சிருப்பாங்க, முக்கியமானவங்கன்னா வீட்லயே வந்து நேரடியா வச்சிருக்கலாமே. சரி அதை விடு, நம்ம மாத்திரையே போட்டு தூங்கிட்டு இருந்தாலும் 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்கலாமே, இல்ல இவதான் ஃபோன் போட்டு கொடுத்துருக்கலாமே. அப்படி எதுவும் நடக்கலையே. திடீர்னு அப்படின்னா கல்யாணத்துக்கு போறது நல்லா இருக்காதுப்பா. அவங்க வீட்டில் அவள் எப்படியும் இருந்திருக்கலாம், சொல்லி கல்யாணத்துக்கு போனாலும் சரி, சொல்லாமல் கல்யாணத்துக்கு போனாலும் சரி, அது அவள் அவங்க வீட்டில் இருக்குது வர. இப்போ அப்படி இல்லை, அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கா. அவங்க மதிப்பு கொடுத்தாதான் நம்ம போகணும், மதிப்பு கொடுக்காத வீட்டுக்கு எங்கேயும் போகக்கூடாது. கல்யாணத்துக்குலாம் வேண்டாம் சரவணா, சொன்னா கேளு. சரி ஐசு, நான் அப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரேன். இங்க பாரு ஐஸ்வர்யா, இன்னைக்கு நடந்ததோடி போட்டு, இங்க பாரு உன் வீட்டுல ஒரு கல்யாணம் காட்சி வரதான் செய்யும், போய் தான் ஆகணும். 4 பேர் வேணும் தான், இல்லைன்னா சொல்லல. அதுக்குன்னு மதிப்பு மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வீடு தேடி அழைக்க யார் வராங்களோ அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் நம்ம போகணும். சும்மா அங்க கல்யாணம் வச்சிருக்கா இங்க கல்யாணம் வச்சிருக்காங்க உன்னை விட முடியாது. அப்படி போறா இருந்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்லணும். இப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் ஓதிக்கிட்டு கடைசி நேரத்துல வந்து போறேன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த வீட்டுக்குன்னு சில மதிப்பு மரியாதை இருக்கு, அது இப்படிதான் நீ நடந்துக்கணும். என்ன புரியுதா? சரிங்க. மாப்பிள, நம்ம இப்ப இந்த ஃப்ராடு சுஜினை பார்க்க போறோம். அவன் உள்ள என்ன பேசினாலும் நீங்க திருப்பி பேசாதீங்க. அவன் ஏற்கனவே திமிரு பிடிச்சவன், ஃப்ராடு ஃபோர்ஜரி. இதுல நம்ம கொண்டு உள்ள வச்சுட்டாலே அப்படின்னு கோபத்திலயும் ஆதங்கத்திலயும் இருப்பான். எப்படி என்ன பிரச்சனை இருக்கலாம்னு இருப்பான். என்ன பேசினாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மாப்பிள. மாப்பிள, நமக்கு இப்ப காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமான்னு பார்க்கும்போது காரியம் தான் கண்டிப்பா முக்கியம். கோடிக்கணக்கில் சத்து மாப்பிள, கோடிக்கணக்கில் சொத்து. ஒவ்வொன்றும் நான் குருவி சேர்த்த மாதிரி தூக்கம் இல்லாம ராப்பங்களா சேர்த்த சொத்து. இவனுக்கு போய் கண்மூடித்தனமா எழுதி கொடுத்துட்டோமேன்னு நினைக்கும் போது இன்னும் வரை எனக்கு ஒரு கில்ட்டியாவே இருக்கு மாப்பிள. ஃபீல் பண்ணாதீங்க சார். அவன் ஆரம்பத்திலே இப்படி பேசியே உங்களையும் பிரியாமையும் ரொம்ப எதுவுமே அவனை தப்பா நினைக்காத அளவுக்கு நடந்துக்கிட்டான். யாராலுமே கண்டே பிடிக்க முடியல. இதுவே எனக்கே தெரியாது, அவன் வாயால் அவன் பேசினதுனாலதான் அவன் ஃப்ராடுன்னே கண்டுபிடிக்க முடிஞ்சு. மற்றபடி அவனை ஃப்ராடுன்னு யாருமே சொல்ல முடியாது சார். நீங்கன்னு இல்லை, யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணியிருப்பாங்க. ஒரே பொண்ணு, நமக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம மாப்பிளைக்கு தானே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க. ஆனா இவன் ஃப்ராடா இருப்பான்னு நீங்க என்ன கனவா கண்டிருப்பீங்க? சரியா சொன்னீங்க மாப்பிள. ஏதோ கண்மூடித்தனமா எழுதி கொடுத்த உண்மைதான். ஆனா இன்னும் விட போறது இல்ல மாப்பிள. இந்த டாக்குமெண்ட்லாம் என் பேர்ல மாத்துறதுக்கு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எப்படி 10 நாள்ல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். அதுக்கடையில இவனை பேசி சமாளிச்சு டாக்குமெண்ட் எல்லாம் சைன் போட வைக்கணும் மாப்பிள. இப்ப எனக்கு அது ஒண்ணுதான். இவன் எப்படி சைன் போட போறான்னு எனக்கு நினைக்கும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. எதையாவது சொல்லி பேசி எடுத்து இவன் சைனை வாங்கிடணும் மாப்பிள.
அவன் சைன் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஏன்னா எல்லாம் அவன் பேர்ல மாத்திட்டான். லோன் வேற. கண்டிப்பா இன்னும் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கு லோன் கட்டுற மாதிரி வரும். அதுக்கடையில உங்க பேர்ல மாத்தினா மட்டும்தான் இதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும். பேசி பார்க்கலாம். ச்சே, எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் அசால்ட்டா சாதிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கோம். ஆஃப்டர் ஆல் இந்த பைத்தியத்தை கெட்டதுக்கு ச்சே, நம்ம வாழ்க்கையே மாறி போச்சே. 200 கோடியை நம்பி 500 கோடியை கோட்டை விட்டுட்டோமே. நிஷாக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருந்தா இந்நேரம் இந்தியா வந்து ஆடு ஆடுன்னு ஆடி இருப்பாள. சே சே, அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அன்னைக்கு அங்கிள் கல்யாண மேடையில நிஷான்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொன்னாரே. ஷோ, எது உண்மை எது பொய்ன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கடவுளே, பேசாம நான் வெளிநாட்டிலே இருந்திருக்க மாட்டேனா? இங்க என்ன புதையல் எடுக்க வந்தேன்னு தான் தெரியல. ஷோ, சும்மா அனாமத்தா சுத்து கிடக்க நம்ம பேர்ல மாத்தலாமேன்னு வந்தோம். வந்த இதுல இந்த பிரியாக்கு இருக்கு வேற நம்மள பைத்தியக்காரனா ஆக்கி விட்டுட்டா. சரி, கல்யாணத்தை முடிச்சு எல்லாம் முடிச்சுக்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தா என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட இப்படிலாம் நினைச்சு பார்க்கலையே. ச்சே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மகேஷ்குமார் தான். அவரால் வந்ததுதான். 2 செகண்ட், 2 செகண்ட் அவர் கொஞ்சம் பொறுத்திருந்தா கல்யாணம் ஆகியிருக்கும். அப்படி எல்லா சொத்தும் என் பேர்ல மாறி இருக்கும். இந்நேரம் நான் நிஷாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வெளிநாட்டுல செட்டில் ஆயிருப்பேன். எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டானே. ச்சே, இவனை பாவம் அப்ராணின்னு நினைச்சோம். இவன் பெரிய ஆளெல்லாம் இருந்திருக்கான். கடைசி நேரத்துல நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானே. எப்படி தெரிஞ்சிருக்கும்? யார் மூலமா தெரிஞ்சிருப்பான்? சுதீன், உன்னை தேடி உன்னோட ரிலேட்டிவ் வந்திருக்காங்க. ரிலேட்டிவா? ஐயோ, நிஷா வந்துட்டா போல இருக்க. ஷோ, போச்சு போச்சு. பர்மனண்டா கழித்தீங்க ஏற்பாடு பண்ணிடுவானே. கடவுளே. ஷோ, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயி போச்சே. இப்படி அவன் முகத்துல முழிக்கிறதுக்கு என்ன நான் சொல்றதுக்கு? என்ன சுஜின் சார், மாமியார் வீட்டுல உபசரிப்புலாம் ரொம்ப கூடுதலா இருக்கு போல இருக்கு. வசதி வாய்ப்புலாம் எப்படி இருக்கு? ஏதாவது குறவு இருந்தா சொல்லுங்க, நிவர்த்தி பண்ணிடலாம். கடவுள் ஒருத்தன் இருக்கான், இல்லாம இல்ல. கடவுளை நான் ஆரம்பத்துல நம்பல, இப்போ நான் நம்புறேன். சாமி கும்பிடுறேன், கோயிலுக்கு போறேன். எனக்கு கிட்டதே ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கால. காட் இஸ் கிரேட் தான். உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட நம்பனே பத்தியா? கடவுள், இவன் ஃப்ராடு நல்லவன் இல்ல, உன் சொத்து போனாலும் பரவாயில்ல, உன் பொண்ணோட வாழ்க்கையை நீ சேவ் பண்ணிக்க அப்படின்னா கடைசி நேரத்துல உன் முகத்திலேயே எனக்கு கிளிக்க வச்சிருக்காரு போல. என்ன மகேஷ்குமார், என்ன கடுப்பேத்தி பார்க்க வந்திருக்கியா? கடைசி நேரத்துல உன் பொண்ணு வாழ்க்கைய சேவ் பண்ணிட்ட நினைச்சிட்டு இருக்க. உன் பொண்ணு வாழ்க்கைய சீரழிக்காம விட மாட்டேன் பாரு. எல்லாம் அவளாலையும் உன்னாலையும் தான் நான் இந்த நிலைமைக்கு வர காரணம். உங்களை எல்லாம் சும்மா விடவே மாட்டேன். என்னை யாரு நினைச்சுக்கிட்ட? லேசுப்பட்டவன் நினைச்சுக்கிட்டியா? எவ்வளவோ விஷயத்த அசால்ட்டா முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி. என்கிட்ட 200 கோடி ரூபா சொத்து இருக்கே. 200 கோடி சொத்து இருக்கா? ஃப்ராடு ராஸ்கல். 200 கோடி என்னமோ நீ சம்பாதிச்ச மாதிரி பேசுற. அது என்னோட சொத்துடா. நான் ராத்திரியும் பகலும் உண்ணாம தின்னாம கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்ச காசு. எப்படா அடுத்தவனோட சொத்தை, அடுத்தவனோட உழைப்ப தான் உழைப்புன்னு சொல்றதுக்கு அலையிற பேரு? உன்ன மாதிரி நாட்டுல நிறைய கூட்டம் அலைஞ்சிட்டு தான் இருக்கு. உன் முகத்துல முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. இருக்கிற கடுப்புல உன் கழுத்து நினைச்சு கொன்னாலும் கொண்டுருவேன். இல்ல, நீ ஜெயில இந்த காஸ்டியூம்ல எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பார்த்து படுத்துக்கிறது. சரி, நம்ம படுத்துக்கிறது யோசிக்கிறதுக்கு நாளைக்கு நேர்ல போய் பார்த்துட்டு வருவோங்க அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா நேர்ல ரொம்ப காமெடியா இருக்க. காமெடி பீஸ் மாதிரி இருக்க, டெரர் பீஸ் மாதிரி இல்ல. நான் பேச வந்ததே மறந்துட்டேன். உன் காசுல கோட்டு சுட்டு போட்டா உனக்கு அதோட வேல்யூ தெரியும். அட்டன் காசுல கோட்டு சுட்டு போட்டு அடைஞ்ச வந்தானே நீ. இந்த டிரைவரை கூட்டிட்டு தான் இன்னும் லாந்துக்க போல இருக்கு. சாரி சாரி, மாப்பிள்ள. என்னமோ உன் பொண்ணுக்கு வாழ்க்கைய நான் சீரழிச்சிருவேன்னு நீயும் அதுதானே பண்ணி வச்சிருக்க. இவனுக்கெல்லாம் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. இதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி தந்துட்டா ஒய்ஃபா இல்லாட்டாலும் சைட்லயாவது நான் வச்சிருந்துருப்பேனே. ஏய், ஒழுங்கா பேசுடா. அவ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஆமா, பொண்டாட்டி. எனக்கு என்னமோ ஓமலதான்டா டவுட்டா இருக்கு. கடைசி நேரத்துல இவன்ட்ட என்னமோ சொல்லி குட்டையை குழப்புனது நீதான். அவன் மேல ஏற்கனவே உனக்கு ஒரு கண்ணு. எங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும்னு அந்த பயத்துல கடைசி நேரத்துல உன் காயினை நகர்த்தி உன் வேலையை பார்த்துட்ட பத்தியா? கிரேட்டு தான் நீ. சரி, நாங்க வந்த விஷயத்தையும் மறந்துடுவோம் போல இருக்கு. நாங்க உன்னை பார்க்க வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான். எங்களுக்கு கிடைச்சதே 10 நிமிஷம் தான், அதையே வேஸ்ட் பண்ணணும். நீங்க பாரு, என் பேர்ல உள்ள டாக்குமெண்ட்லாம் உன் பேர்ல அன்னைக்கு மாப்பிள்ளைங்கிற மயக்கத்துல எழுதி கொடுத்துட்டேன். அது என்ன இருந்தாலும் என் காசு, என் உழைப்பு. என் உழைப்பா திட்டத்துக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. எல்லா ப்ரொசீஜரும் நடந்துட்டு இருக்கு. சைன் போட திடீர்னு நான் கூப்பிடுவேன். நீ வந்து எனக்கு சைனை மட்டும் போட்டு கொடுத்து நீ போயிட்டே இருக்கலாம். அப்புறம் நீ வேற நான் வேற உன் விஷயத்துல நான் தலையிட போறது இல்லை, என் விஷயத்துல நீ தலையிட வேண்டாம்.
ஐயோ ஐயோ, இவ்வளவு நேரம் நீ என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருந்த, இப்போ நான் உன்னை சிரிக்கிற மாதிரி பண்ணியிருக்க பத்தியா? காமெடியா இருக்குப்பா. எப்படி எப்படி 200 கோடி சொத்து, அத உன் பேர்ல மாத்தணும்? வாய்ப்பே இல்ல. இந்த சொத்துக்காக தானே நான் இங்க இருந்தேன். சரி, என்னவோ ஜெயில் வாழ்க்கைக்கு வந்துட்டோம். வெளியே போனா இந்த சொத்தை வச்சாவது நம்ம பொழைச்சுக்கலான்னு தான் இருக்கேன். எப்படி எப்படி உன் பேர்ல நான் எழுதி வைப்பேன். கனவுல கூட நடக்காது. எதிரே பாத்துறாத. இது இந்த சொஜினோட சொத்து. அதுல உன் பேருக்கு நான் மாத்தி கொடுத்தா மட்டும்தான் உன் பேர்ல மாறும். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் என் பேர்ல எழுதிட்டேன். நீ என்னமோ சொன்னி இன்னைக்கு, என் ஊர்ல 10 சென்ட் இடம் கிடக்கு, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உன் பேர்ல மாறும்னு. அந்த இடத்த வேணா வச்சுட்டு போ. மத்தபடி சொத்து கிட்டலாம் என்கிட்ட கேட்டு வராத. அதுக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது. ஏய், யாருக்கு சொத்தை யார்ட எழுதி கொடுக்கறது? ஆ? ஒழுங்கா என் பேர்ல எழுதி கொடுத்து போயிட்டே இரு. உனக்கு வேணா ஏதோ ஒரு 2 கோடியோ 5 கோடியோ எழுதி கொடுக்குறேன், கொண்டுட்டு திரும்பி பார்க்காம போயிரு. இந்த பாரு சுஜின், எனக்கு கெட்ட கோபம் வரும். இது என்னோட உழைப்பு, என் உழைப்பு சொல்றேன்னு நீ நினைக்காத. என் பேர்ல ப்ராப்பர்ட்டில எழுதி கொடுத்துரு. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கொடுக்குறேன். ஓஹோ, என்னன்னாலும் செய்வ. வலிக்கு வந்தியா? சரி, எனக்கு உன் சொத்தே தேவையில்லை. நான் வெளியே வர ஏற்பாடு பண்ணு. மொதல் கண்டிஷன். ரெண்டாவது, இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்ணு தான். உன் பொண்ணாலதான் நான் இந்தியால இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. உன் சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி கொடுத்துருக்கேன்.